Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற 30 நாள் சேலஞ்சோட 7வது நாள். நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் ப்ளீஸ், தயவு செஞ்சு அப்படிங்கிற இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. ப்ளீஸுங்கிற இந்த வார்த்தை நம்ம மற்றவங்க கிட்ட ஒரு உதவியை கேட்டு வாங்கும்போது யூஸ் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. மற்றபடி இதை அஃபீஷியல் கான்வர்சேஷனில் ரொம்ப ஃபார்மலாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை பயத்தால் யூஸ் பண்ணுவீங்க. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, தயவு செஞ்சு என்ன தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்புங்க, தயவு செஞ்சு சாப்பிட வாங்க. இந்த மாதிரி மற்றவங்க ஒழுங்காக பிஹேவ் பண்ணுறதுக்காகவும் அவங்க செய்ய வேண்டிய காரியங்களுக்காகவும் நீங்கள் அவங்கக்கிட்டேயே கெஞ்சி கேட்பீங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு என்னை பேச விடுங்க, தயவு செஞ்சு என்னை தூங்க விடுங்க, தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட அடிப்படை சுதந்திரத்துக்காக அவங்களோட தயவை கெஞ்சி கேட்பீங்க. உங்களோட இந்த பிஹேவியரை இவ்வளோ நாளாக நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்போது நீங்களே இதை கவனித்து பாருங்கள். இந்த பிஹேவியர் உங்களோட அந்த ஒரு தன்மையோட வெளிப்பாடு கிடையாது. உங்களால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற பயத்தால் உருவான ஒரு கீழ்ப்படிதலோட வெளிப்பாடு. உங்களோட இந்த அன்ஹெல்தி ஹேபிட்டால் நச்சுகளை நீங்கள் பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. நச்சுகளுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவரை நீங்களே கொடுக்குறீங்க. ஸோ இன்னையிலேருந்து இந்த அன்ஹெல்தி ஹேபிட்டை நீங்கள் மொத்தமாக கட் பண்ணணும். மற்றவங்க ஒழுங்காக நடந்துக்கும்படி கெஞ்சி கேட்குறத நிறுத்தணும். ஒழுங்காக நடந்துக்கோங்கன்னு எச்சரிக்கணும். நீங்கள் கோவப்படாமல் பொறுமையாக பேசுகிறதா இருந்தால் தொடர்ந்து பேசலாம், இல்லைன்னா இந்த பேச்சுவார்த்தையை இதோடு நிறுத்திக்கலாம். நேரமாகுது, சீக்கிரம் கிளம்புங்க, உங்கள் புரிதல் ரொம்ப தப்பாக இருக்குது, என்கிட்ட இப்படி பேசாதீங்க. இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக கமாண்டிங் டோனில் பேசணும். அதே மாதிரி உங்களோட அடிப்படை சுதந்திரத்தை கெஞ்சி கேட்காம தைரியமாக வெளிப்படுத்தணும். எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கலை, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம், நான் இதை பண்ண போகிறேன், நான் இதை பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வெளிப்படுத்தணும். இது எதுவுமே ரூட்னஸ் கிடையாது. ஆக்சுவலி இதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்டோட வெளிப்பாடு. இன்னையிலேருந்து இதுதான் நீங்கள் உங்களுக்கு செட் பண்ண வேண்டிய பவுண்ட்ரி, உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கான பவுண்ட்ரி. நீங்கள் இந்த பவுண்ட்ரியை ஃபிக்ஸ் பண்ணும்போது மற்றவங்க உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் கட் ஆகிடும். இந்த பவுண்ட்ரியை எந்த தயக்கமும் பயமும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது மற்றவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸை நீங்களே பார்ப்பீங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.